வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு நேற்றே வெளியிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும், நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகலாம். ஸோ இதை பற்றி ஒரு ஓவராலாக கட் ஆஃப் அனலிசிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. சார், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 220 மார்க் வாங்கியிருக்கேன், 200 மார்க் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் கம்யூனிட்டி வைஸாக இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் என்னுடைய கட் ஆஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு வாய்ப்புகள் இருக்கா, இப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சச்சமயம் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தாங்க கட் ஆஃப். ஏன்னா நேற்று தான் நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட்டு புதிய வேகன்சிஸ் எல்லாமே கால்குலேஷன் பண்ணிட்ட பிறகு நமக்கு இந்த அப்டேட்டை நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 முடிவுகளில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அடித்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்ச அந்த வேகன்சிஸை பொறுத்தே ரிசல்ட் எல்லாருமே கணிச்சிட்டாங்க. 150 மார்க் வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கட் ஆஃப்குள்ளே போனவங்களுக்கு. ஆனால் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 140 மார்க் இருக்கிறவங்களுக்கே வாய்ப்பு கிடைக்குது இந்த டைம். ஓகேங்களா, 140 கொஷின் ரைட்டாக இருந்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ வேகன்சிஸை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த 300 மார்க்குக்கு கட் ஆஃப் ரேஷியோவை நாம் போடலாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 300 மார்க் பேஸ்ட் ஆன் ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த கட் ஆஃப் கணிக்கப்பட்ட கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 230ங்க, அதுவே பார்த்தீங்கன்னா பிசிக்கு 225ங்க, பிசி முஸ்லீமுக்கு 220ங்க, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 210ங்க, எஸ்சிக்கு 205ங்க, எஸ்சிஏக்கு 200ங்க, எஸ்டிக்கு 195ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா காமனான கட் ஆஃப் தான். இவங்க சிவி செல்றதுக்கு ஒரு 2 மதிப்பெண்கள் முன்ன பின்ன மட்டும்தாங்க இருக்கும். பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வராது, ஒரு மைனஸான டிஃபெக்ட் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் நிறைய பேர்கிட்ட கேட்டு தாங்க இந்த கட் ஆஃபை உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் டீமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்த்தீங்கன்னா நேற்று டெலகிராமில் இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் ரேஷியோவில் நமக்கு சொன்ன பிரகாரம் தாங்க இந்த கட் ஆஃப் கணிக்கப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேட்டகரிக்கு ஓசிக்கு 225, பிசிக்கு 220, பிசி முஸ்லீமுக்கு 215, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 205, எஸ்சிக்கு 200, எஸ்சிஏக்கு 195, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 190ங்க. அடுத்து பிஎஸ்சி வச்சிருக்க ஜென்ரலாக இருந்தால் ஓசிக்கு 215, பிசிக்கு 215, பிசி முஸ்லீமுக்கு 210, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 200, எஸ்சிக்கு 195, எஸ்சிஏக்கு 190, எஸ்டிக்கு 185ங்க. அடுத்து எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்கு நம்ம பார்த்தலாம். பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமன் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 210, பிசிக்கு 200, பிசி முஸ்லீமுக்கு 205, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 195, எஸ்சிக்கு 190, எஸ்சிஏக்கு 185, எஸ்டிக்கு 180ங்க. ஸோ பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடவாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 205, பிசிக்கு 195, பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 200, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 190, எஸ்சிக்கு 185, எஸ்சிஏக்கு 180, எஸ்டிக்கு 175ங்க. இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. வீடியோ பிடித்திருந்தால் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.